ஹலோ பசங்களா, வணக்கம். வெல்கம் டு குவாக்ஸ் அகாடமி. நான் உங்கள் சிவகுமார். இந்த செஷனில் யாருக்கு எந்த கேட்டகரிக்கு என்ன கட் ஆஃப், எவ்வளவு சீட் இருந்தால் இந்த நீட் 2026ல் உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறதான் நாம் டிஸ்கஷன் பண்ண போகிறோம் பசங்களா. ஸோ இது 100% அக்யூரேசியான ப்ரொடக்ஷன் பசங்களா. நீங்கள் எங்கே வேணால் கேட்டு பாருங்கள். ஈவன் ரேங்க்கு, அதாவது உங்களுக்கு மெடிக்கல் காலேஜ் கிடைச்சது பிறகும் நீங்கள் பாருங்கள், என்னோட அக்யூரேசி பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அண்ட் எண்ட் ஆஃப் த வீடியோ நான் உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான ஃபைனல் கட் ஆஃப் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு கட் ஆஃப். ஓகே, தயவு செய்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒன்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் த சேனல். ஓகே, ஸோ என்னோட ப்ரொடக்ஷன் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா மார்க்கை பேஸ் பண்ணி இருக்காது பசங்களா. ஏன்னா மார்க்குன்னு சொல்லும் போது ஒரே மார்க்கில் நிறைய பேர் இருப்பாங்க. அப்படின்னா மார்க்கை பேஸ் பண்ணி நம்ம ப்ரொடக்ட் பண்ணால் கிடைக்குமா கிடைக்காதுங்கிறது, ஸோ இது யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்கும். பட் என்னோட ப்ரொடக்ஷன் எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா கேட்டகரி ரேங்கை பேஸ் பண்ணி இருக்கும் பசங்களா. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ரேங்க் மட்டும்தான் இருக்கும். அப்படின்னா அந்த கேட்டகரியை வச்சு நம்ம ப்ரொடக்ட் பண்ணும்போது பெஸ்ட் அனலைசிஸாக இருக்கும் பசங்களா. ஸோ இந்த செஷனில் நாம் கேட்டகரியை வச்சு தான் இந்த ப்ரொடக்ஷன் எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ வில் ஸ்டார்ட் த செஷன். ஓகேவா? எஸ், நான் எடுத்துட்டேன். எப்படி நான் ப்ரொடக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் நீட் 2025ல் ரவுண்டு 1ல் எந்த கேட்டகரி அதாவது கிடைச்சதோ அந்த கேட்டகரி லாஸ்ட் வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். அதாவது மெடிக்கல் காலேஜ் கிடைச்ச கேட்டகரியை நான் எடுத்திருக்கேன், அவங்களோட ரேங்க்கு. ஓகே, இப்போ நான் எடுத்துட்டேன் அப்படின்னா ரவுண்டு 1ல் கன்ஃபார்மாக கிடைச்ச அதாவது கேட்டகரியோட மார்க்கும் அதோட ரேங்க்கு நான் இங்கே எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், நான் கேட்டகரி எடுத்துட்டேன். இப்போ பிசி கேட்டகரி எடுத்துட்டேன் அப்படின்னா, ஸோ பிசி கேட்டகரி எடுத்துட்டேன்னா அவங்களுக்கு எவ்வளோ வரைக்கும் கிடைச்ச 1879 கேட்டகரி ரேங்க் வரைக்கும் கிடைச்சது. அப்படின்னா 1879 பேருக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருக்கு. இப்போ இது ஜென்ரல் கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா 3164 இருக்கு வரைக்கும் கிடைச்சிருக்கு. அவங்களோட மார்க் பார்த்தீங்கன்னா 509 மார்க். எங்கே கிடைச்சது அப்படின்னா நீலகிரி மெடிக்கல் காலேஜ். அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் ஒன், எம்பிசி கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட கேட்டகரி ரேங்க்கு 1105. அப்படின்னா 1105 பேருக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லே மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருச்சு, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். அவங்களோட கேட்டகரி ஜென்ரல் ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்கோட ஜென்ரல் ரேங்க் பார்த்தீங்கன்னா 4306. ஓகேங்களா? அவங்களோட மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 496 மார்க் எடுத்த எம்பிசி கேண்டிடேட்டுக்கு நீலகிரி மெடிக்கல் காலேஜ் கிடைச்சது. 495 எடுத்தேன் அப்படின்னா செல்ஃப் ஃபினான்ஸ் இல்லைனா பிடிஎஸ் கிடைச்சிருக்கு பசங்களா. ஓகேவா? ஸோ இதுதான் ஃபைனல் மார்க் ஒரு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கு 2025ல் கிடைச்ச ஒரு ஃபைனல் மார்க் எம்பிசி கேண்டிடேட்டுக்கு. இதே பிசிஎம் எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களோட கேட்டகரி ரேங்க் 195 பேருக்கு 2025ல் சீட்டு கிடைச்சிருக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். ஸோ அவங்களோட ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா கேட்டகரி ஜென்ரல் ரேங்க் பார்த்தீங்கன்னா 3598. அவங்களோட மார்க் பார்த்தீங்கன்னா 504 எடுத்த பிசிஎம் கேண்டிடேட்டுக்கு அவங்களோட கேட்டகரி ரேங்க் பார்த்தீங்கன்னா 165. ஓகேவா? அந்த 165 பேருக்கு மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருக்கு, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். இதே எஸ்சி எடுத்துட்டேன் அப்படின்னா 677 அதாவது கேட்டகரி ரேங்க்கு 10311 ஜென்ரல் ரேங்க்கு 440 மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எங்கே கிடைச்சது? நீலகிரி மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருக்கு. இப்போ ஒரு கிளியர் ஐடியா வந்திருக்கும் பாருங்க பசங்களா. அதாவது 189 பேருக்கு 2025ல் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருக்கு கேட்டகரி ரேங்க் வச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதே மாதிரி 1105 பேருக்கு 2025ல் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருக்கு, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருக்கு. பிசிஎம் எடுத்துட்டா 195 பேருக்கு பிசிஎம் கேண்டிடேட்டுக்கு 2025ல் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி தான் 672 பேருக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருக்கு ஃபார் எஸ்சி கேண்டிடேட். ஸோ அப்படின்னா நாம் என்ன சொல்லலாம், இதுல இருந்து 1879 பேருக்கு கன்ஃபார்மாக சீட்டு கிடைச்சிருக்கு. சேம் ரேங்க் எடுத்து 2026ல் நான் அப்ளை பண்ணுறேன். புரியுதா? கன்ஃபார்மாக 1879 பிசி கேண்டிடேட்டுக்கு ரவுண்ட் 1ல் கிடைச்சிருக்கும் இல்லையா? அதே மாதிரி 1105 பேருக்கு எம்பிசி கேண்டிடேட் கவர்மெண்ட் கிடைச்சிருக்கும் இல்லையா, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருக்கும் இல்லையா? அதை அப்படியே 2026ல் நான் மாற்றுறேன். என்ன ஆகுன்னு பாருங்கள், ஷாக்கிங்கானது. ஸோ 1879
அதே மாதிரி எம்பிசி கேண்டிடேட் 1105, பிசிஎம் கேண்டிடேட் 195, எஸ்சி கேண்டிடேட் 1767 ரேங்க்கை அப்படியே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பட் அவங்களோட ஜென்ரல் கேட்டகரி பாருங்க 3277, 3272. இது எம்பிசி பார்த்தீங்கன்னா 4013. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா பிசிஎம் 4178, எஸ்சிங்கிறது பாருங்கள் 8665 பேருக்கு மட்டும்தான் என்ன ஆகும் கிடைக்கும், ரேங்க் இருக்கிறவங்க மட்டும்தான் கிடைக்கும். அவங்களோட மார்க் எப்படி ஆயிடுச்சு பாருங்க, 189வது 1879வது ரேங்க் இருக்க ஒரு பிசி கேண்டிடேட்டோட மார்க் என்ன 537 பசங்களா பாருங்க. அதே மாதிரி 1105 கேட்டகரி ரேங்க் இருக்க உங்களோட மார்க் பார்த்தீங்கன்னா 527 பசங்களா. எல்லாரும் சொல்றாங்க 550க்கு மேலே எடுத்தால் தான் கிடைக்கும், 540க்கு மேலே. இல்லை இங்கே பாருங்க 537 எடுத்தாலே ஃபர்ஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு கன்ஃபார்மாக மெடிக்கல் காலேஜ் கிடைக்கும் பசங்களா. புரிஞ்சுதா? அதே மாதிரி பாருங்க பிசிஎம் 175 கேண்டிடேட் எடுத்துட்டேன் அப்படின்னா 524 எடுத்தாலே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கன்ஃபார்ம். புரிஞ்சுதா பசங்களா? கன்ஃபார்ம். ஓகே, ஸோ எஸ்சி கேண்டிடேட் எடுத்துட்டேன் அப்படின்னா 476 மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கன்ஃபார்ம். ஓகே, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் பசங்களா. ஸோ லீஸ்ட் காலேஜ் சொல்லும் போது நீலகிரி மெடிக்கல் காலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது 537 எடுத்த நீலகிரி மெடிக்கல் காலேஜ் கிடைக்கும், 527 நீல மெடிக்கல் காலேஜ், 524 நீலகிரி மெடிக்கல் காலேஜ், 576 நீலகிரி மெடிக்கல் காலேஜ் கன்ஃபார்மாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் பசங்களா. புரியுதா? என்னோட ப்ரொடக்ஷன் எப்படி இருக்கு பசங்களா பாருங்க, கேட்டகரி ரேங்க் வச்சு தான் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு கீழே போகுமா அப்படின்னா நான் இங்கே கொடுத்துருக்குறது கன்ஃபார்ம் 100% ப்ரொடெக்ஷன் பசங்களா. இது எடுத்திருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் வீடியோ உங்களுக்கு வேணும்னாலும், சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்ட எது என்கொயரியாக இருந்தாலும் தயவுசெய்து எகெயின் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க பசங்களா, அரஸ் பேரண்ட்ஸ். ஸோ உங்களுக்காக நாங்கள் 100% எஃபோர்ட் போடுறோம் பசங்களா. ஸோ தயவுசெய்து நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? பார்த்துங்க, நம்மளோட மார்க் ப்ரொடக்ஷன் 537 இருந்தால் பிசி கேண்டிடேட் கன்ஃபார்மாக சீட்டு கிடச்சிரும். 527 எம்பிசி கேண்டிடேட், 524னா எதுக்கு பிசிஎம் கேண்டிடேட், 476 அப்படின்னா எஸ்சி கேண்டிடேட் கன்ஃபார்மாக சீட்டு கிடச்சிரும். அப்படின்னா இந்த கட் ஆஃப் கிளியராக தெரிஞ்சிருச்சா? ஓகே, தயவுசெய்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் த சேனல். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு 7.5 கோட்டா SCA அண்ட் ST ஸ்டூடெண்ட்ஸுக்கான கட் ஆஃப் கிளியராக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, தயவுசெய்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.